ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். நாம் நம் உடலில் உயிர் சக்தியை இழப்பது எதனால் பார்க்கலாங்களா? உயிர் சக்தி எதனால் வீணாக்கப்படுகின்றன? பயம், படபடப்பு, கோபம், டென்ஷன், போட்டி, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம், எரிச்சல் உணர்வு, இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா உயிர் சக்தி வீணாகின்றன. சரிங்களா? நாம் நம் மனதை சந்தோஷமாக வைத்து கொள்ளும் போது மட்டுமே உயிர் சக்தி நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கின்றன. ஆனால் நம் மனம் அதுக்கு அப்பாற்பட்டு மன அழுத்தத்திலோ அல்லது கோபமாகவோ இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா உயிர் சக்தி இழக்கப்படுகின்றன. அப்போ நாம் என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? உயிர் சக்தி நம்ம உடம்புல அதிகமாக இருக்கும்போது மட்டும்தான் நாம் டயர்டாகாமல் இருக்க முடியும். சரிங்களா? உயிர் சக்தி கம்மியாயிடுச்சின்னு வைங்களேன், என்ன ஆகும்? உடம்பு சோர்வாக டயர்டாக ஆகிடும். எந்த வேலையும் செய்ய முடியாது. படுத்துக்கலாமான்னு தோணும். மனசு சந்தோஷமாக இல்லைன்னு வைங்களேன், அப்போ உடம்பும் டயர்டாயிடும். பிரபஞ்ச சக்திக்கும் உயிர் சக்திக்கும் நம்முடைய மனதிற்கும் கனெக்ட் உண்டு. சரிங்களா? மனநிலைக்கும் கனெக்ட் உண்டு. அப்போது நம்மளுடைய மனமானது எப்போ பாதிக்கப்படுதோ அப்போ என்ன ஆகுதுன்னா உடம்பில் உள்ள உயிர் சக்தி டோட்டலாக கம்மியாகுது. கம்மியாகும்போது நம்மளால் ஆஸ் யூஸ்வலாக நாம் பண்ணுற வேலையை பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணவே முடியாது. எதையுமே ஒழுங்காக பண்ண முடியாதுங்களே. யோசிங்களேன், சந்தோஷமான மனநிலையில் இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி வேலையாகுது? நாம் டயர்டாக இருக்கும்போது நம்மளால் எல்லா வேலையும் செய்ய முடியுதா? இல்லை இல்லையா? ஏன் நம் மனம் டயர்டாகுது? எதனால் நாம் டயர்டாகுதோம் யோசிக்கணும் இல்லைங்களா? அப்போ எப்பயுமே நாம் நம் மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? விட்டு கொடுத்து போய் எல்லாத்துக்கிட்டையுமே அன்பாக பழகும்போது மட்டுமே நம் மனமானது மகிழ்ச்சியாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கு நாம் என்ன கொடுப்போமோ அது நம்மளுக்கு திரும்ப கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போது நாம் நம் மனதை சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் என்றால் அனைவரிடமும் நாம் சந்தோஷமாக, அன்பாக, கருணையாக பழக வேண்டும். சரிங்களா? அப்போ நாம் அதுக்கு என்ன பண்ணணும்? உயிர் சக்தியை அதிகப்படுத்தணும். அதிகப்படுத்தும் போது மட்டும்தான் நாம் நம்முடைய பணிகளை நல்லா செய்ய முடியும். அப்போது நாம் சந்தோஷமான மனநிலையில் இருக்கும்போதே உயிர் சக்தி அதிகமாக கிடைக்கின்றன. அப்படிங்கும்போது டோபமைன் அதிகமாக சுரக்கும். அப்போ தான் நம்மளுக்கு அதிகப்படியாக சக்தி கிடைக்கும். சரிங்களா? அப்போ நாம் அப்படி இருக்கணும்னா என்ன பண்ணணும்? முடிவு பண்ணிக்கணும். யார் எது சொன்னாலுமே நாம் அமைதியாக எல்லாத்துக்கிட்டையுமே அன்பாக மட்டும்தான் பழகுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும் இல்லைங்களா? அப்படி அன்பாக இருக்கும்போது என்ன ஆகும்னா மனமானது அமைதிப்படும். அப்போது ஏதாவது ஒரு டென்ஷனான மனநிலை, மற்றவங்க நம்மளை திட்டாங்க அப்படிங்கும்போது கூட நாம் அந்த நிலையில் இருக்கும்போது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு யோசிக்கணும். அந்த மனநிலையில் இருக்கும்போது நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு அவங்களோட அந்த நிலையிலிருந்து நாம் யோசிக்கும்போது என்ன பண்ணுவோன்னா அந்த கோபத்தை விட்டு விடுவோம். சரிங்களா? அப்போது எல்லாத்துக்கிட்டையுமே அன்பை மட்டும்தான் காட்டணும் அப்படின்னு முடிவு எடுத்துக்கணும். உயிர் சக்தி உடம்பிற்கு மிக மிக முக்கியம். அப்போது அந்த உயிர் சக்தியை சேமிப்பது
குறைப்பதற்கு என்னென்ன பண்ணணும் நாம் அப்படின்னு தானே பார்க்கணும். நாமளே வந்து நம்மளோட அந்த உயிர் சக்தியை கம்மியாவதுக்கு நாமளே வந்து காரணமாக இருக்கலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். உயிர் சக்தி அதிகம் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்? அதுக்குண்டான வேலையை தானே பண்ணணும். அதுக்கு என்ன சொல்கிறாங்க? உன் மனதை நீ சந்தோஷமாக வைத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதுக்கு விடுவாங்களான்னா விட மாட்டாங்களே. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம எல்லா விஷயத்தையுமே எப்படி டேக்கு டிஸை எடுத்துக்குவோமோ அப்போ தான் நம்முடைய மனநிலையானது பாதிக்கப்படாது இல்லைங்களா? இப்போ எதனால் மனம் பாதிக்கப்படுது? நம்மளுக்கு பிடிக்காமல் யாராச்சும் நடந்துக்கும் போது, இல்லைன்னா நம்மளை திட்டும் போது, இல்லைன்னா அதுவும் இல்லைன்னா மற்றவங்க வந்து நம்மளை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, இல்லை மன அழுத்தம் கொடுக்கும்போது, இல்லை என்றால் நாம் எதையாவது நினைத்து நினைத்து யோசித்து கொண்டே இருக்கின்றோம் இல்லையா? கவலை, பயம் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்குது இல்லைங்களா? அப்போது அப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா உயிர் சக்தி டோட்டலாக கம்மியாயிடும். அதனால தான் நாம் வந்து அதிகமாக டயர்ட் ஆகிடும். இப்போ தூங்கி எழுந்திரிச்சாலே அதிகப்படியாக உயிர் சக்தி நம்மளுக்கு கிடைக்கிது. தூக்கமும் ஒரு தியானமே இல்லைங்களா? அப்போது நம்ம தூங்கி எழுந்திரிச்சோம் நம்மளுக்கு வந்து டயர்டாகுது உடம்பு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? மனநிலை சரியில்லை. மனநிலை சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் வந்து நாம் வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் அது முடியாது. மனநிலை எப்பவுமே நாம் வந்து மனசை பாதிக்கப்படாத வகையில் நாம் தான் நம்மளை வச்சுக்கணுமே ஒழிய மற்றவங்க வந்து அதன்படி நடந்துக்குவாங்களா அப்படின்னா நடந்துக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்போது யார் எது சொன்னாலுமே மனதை போட்டு அழுத்தாமல் நாம் அதை எப்படி எடுத்துக்குவோமோ அப்படி தான் எடுத்துக்கணும். நாம் அதை வந்து ரொம்ப டென்ஷனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வைங்களேன், அதை நம்மளை போட்டு ரொம்ப அழுத்தம் இல்லைங்களா? அப்போ எதையுமே வந்து நாம் பெருசாக எடுத்துக்காம எது நடந்தாலும் அந்த பகவான் செயலில் நடக்குது அப்படின்னு அதை ஏற்றுக்கும் போது நாம் எல்லாத்தையுமே ஒரே கண்ணோட்டமாக பார்க்க கற்றுக்குவோம். அப்போ தான் மனமானது பாதிக்கப்படாது. சரிங்களா? இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி, அப்போ அதை எப்படி பார்க்கணும்? ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது மட்டுமே மனமானது பாதிக்கப்படாது. இன்பம்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம், துன்பம்னா கவலைப்படுவோம் இல்லைங்களா? அப்போ அதுக்கு இது ரொம்ப சந்தோஷமாகவும் ஆடாமல் இதுக்கு வந்து ரொம்ப கவலையாகவும் படாமல் எது நடந்தாலும் அது விஷயத்தோடு நடக்குது, பகவான் மூலம் நடக்குது அப்படின்னு நாம் ஏற்றுக்கும் போது என்ன ஆகும்னா நாம் மனசை போட்டு அழுத்த மாட்டோம். மனசை அழுத்தாமல் இருக்கும்போது மட்டுமே நாம் மனதை காயப்படுத்தாமல் இருக்கும்போது மட்டுமே நாம் அதிகப்படியான உயிர் சக்தியை பெற முடியும். சரிங்களா? அப்போது நம் உடலில் உயிர் சக்திகள் வீணாவதற்கு காரணம் மன அழுத்தமே, பயமே, கவலையே, படப்படப்பே, இதையெல்லாம் விடணும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? பகவான் நம்மளுக்கு கொடுத்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக ரசித்து வாழ கற்றுக்கணும். சரிங்களா? அப்போது என்ன பண்ணலாம்? எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிக்கிட்டாலே போதும். எதிர்பார்ப்பு அதிகம் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா அப்போ தான் வந்து மனமானது இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? அப்போது எதிர்பார்ப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு எது நடக்குதோ அதை அப்படியே ஏற்று கொள்கின்ற அந்த மனநிலையில் இருக்கும்போது மனமானது பாதிக்கப்படாது. மனதை பாதிக்கப்படாமல் நாம் பார்த்து கொள்ளும் போது மட்டுமே நாம் டயர்டாகாமல் இருக்க முடியும். சரிங்களா? அப்போ யார் எது செஞ்சாலும் பார்த்துக்கிட்டு அப்படியே கம்மன்னு கவனிக்கணும், அவ்வளோதான். அதை போட்டு அழுத்தம் கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கக்கூடாது. ஏன் நடக்குது, என்ன ஏது அப்படின்னு யோசிக்காம எது நடக்குதோ அப்படி அதில் அப்படியே கவனம் மட்டும் வைக்கணும். சரிங்களா?
உள்ளுக்குள்ளே போட்டு அழுத்தலாமான்னா கூடவே கூடாது. அதில் தான் உயிர் சக்தி வீணாகுது. அப்போது தூங்கி எந்திரிக்கும் போது அதிகப்படியான சக்தி நம்மளுக்கு கிடைக்கிது. அதை நாமளே வீணாக்கிக்கலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? மனசை சந்தோஷமாக வைத்து கொள்ளும் போது மட்டுமே நமக்கு சக்தி, உயிர் சக்தி வீணாக்கப்படாமல் இருக்கும். அப்போது நம்மளுக்கு உயிர் சக்தி வீணாக்கப்படாமல் இருக்கணும்னா நம்ம எப்பயுமே நம்ம மனசு சந்தோஷமாக வைத்துக்கொள்ள பழகிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்? பகவான் என்ன சொல்கிறாரோ அது எல்லாம் கடைப்பிடிப்போம். விடாமல் பயிற்சி பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். ஏற்று நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.